ஸோ கைஸ் இவ்வளோ தான் ஸ்டாக் மார்க்கெட்டா அப்படின்றது எனக்கு தோணுது இந்த அண்டர் ரேட்டட் சிபிஆர் ஸ்டோரி கான்செப்ட் கற்றுக்கிறது மூலிமா. ஸோ நாளைக்கான மார்க்கெட் 13th ஏப்ரல் நிஃப்டி எக்ஸ்பைரி மார்க்கெட்டு. வாங்க எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். சிபிஆர் வித்து வந்து பார்த்தீங்கன்னா 56 பாயிண்ட் இருக்குது. சிபிஆர் பர்சன்ட் வந்து 0.237%. ஸோ மிக்சடு சிபிஆர்னு இதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டில் புல் பேக் ப்ளஸ் ரிஜெக்ஷன் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்க்க முடியும். ஸோ புல் பேக் ப்ளஸ் ரிஜெக்ஷன்னா எப்படி இருக்குன்றத எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரிஜெக்ஷன் பிளேஸு புல் பேக்கு ஓகேவா. ஸோ இதுவுமே மிக்சடு சிபிஆர் மார்க்கெட் தான். அதே மாதிரி இந்த மார்க்கெட்டை பாருங்கள், புல் பேக்கு ரிஜெக்ஷன் பிளேஸு புல் பேக்கு தெரியுதா. ஸோ இதுவுமே மிக்சடு சிபிஆர் மார்க்கெட் தான். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டுமே மிக்சடு சிபிஆர் லெவல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். R1லேருந்து R3 கொடுத்துருக்கேன், S1லேருந்து S3 கொடுத்துருக்கேன். வேல்யூ செக் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட் மேக்ஸிமம் ஆப்ஷன் பையர்ஸுக்கு ஒரு ட்ராப்பிங் மார்க்கெட்டாக தான் இருக்கும். அவசரப்பட்டு ஆப்ஷன் பை பண்ணி உங்கள் காசை இழந்துடாதீங்க பெரிய லாட்லாம் வாங்கி. ஸோ நோ ட்ரேட் ஜோன் ஆப்ஷன் பைஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 23,950 24,050. என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுன்றதை நான் கட் அண்ட் கிளியராக போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இஃப் மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆச்சு சிபிஆர் ஜோனில், அப்படி ரிஜெக்ட் ஆகி அதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா R1 வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். ஒரு வேளை சிபிஆர் ஜோன் பிரேக் ஆச்சு அப்படின்னா S1 வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். சேஃப்டி டிப் மிக்சடு சிபிஆர்லாம் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி டைமில் ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் அதிகமாக ப்ராஃபிட் பண்ண முடியும் ஆப்ஷன் பையர்ஸ் காட்டிலும். ஸோ ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது தான் பெஸ்ட்டு, அதுதான் சேஃபும் கூட. எக்ஸ்பைரி டைமில் ஆப்ஷன் பை பண்ணிங்கன்னா ட்ராப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. உங்கள் காசை நீங்கள் இழக்க தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்மளால் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்க மட்டும்தான் முடியும். பட் ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா மட்டும்தான் சூப்பர் ப்ராஃபிட் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த கான்செப்டை பற்றி உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். சொல்லித்தரத்துக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பயோவில் இருக்குது. பயோவில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.